தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர், புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர், உங்கள் வீட்டு பிள்ளை, நமது இதய தெய்வம் கேப்டன் அவர்களை வணங்கி இன்றைக்கு சென்னை மேற்கு மாவட்டத்திலே நடக்கின்ற உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு உங்கள் ஒவ்வொருவரின் உள்ளத்தை தேடி உங்கள் அன்னியாருக்கு வந்திருக்கிறேன். தமிழகம் முழுவதும் தலைவர் இல்லாம நம்ம எங்கும் போனது கிடையாது. அந்த வகையில் தமிழகம் முழுவதும் அனைத்து தொகுதிகளுக்கும் நம்முடன் பயணித்த நமது மக்களை தேடி மக்கள் தலைவருடைய ரத யாத்திரை இன்னைக்கு நம்மளுடைய மேற்கு மாவட்டத்திலையும் இங்க உங்க முன்னாடி வந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். மேற்கு மாவட்டம் அப்படின்னாலே சென்னையில இன்னைக்கு நமக்கு பொறுத்த வரைக்கும் 7 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. அந்த வகையில் மேற்கு மாவட்டம் நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு மாவட்டமாக எப்பொழுதுமே இருக்கிறது. அதுல ஏன் அதை நான் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். கேப்டன் சினிமாவுக்கு வந்து முதல் அவர் வந்து குடியேறிய இடம் சாலிகிராமம், இதே மேற்கு மாவட்டம் தான். அவரை திருமணம் செய்து உங்க அண்ணியாக இங்கு வந்து நான் அவருடன் குடியேறிய இடமும் சாலிகிராமம் மேற்கு மாவட்டம் தான். சுதீஷ், நம்மளுடைய சுதீஷும் அந்த விருகம் பக்கம் தான். அதே மாதிரி இப்ப நான் என்ன சொல்றேன், இங்க 2 எக்ஸ் எம்எல்ஏஸ் இருக்காங்க. இங்க ஒருத்தர் விருகம்பாக்கத்துல பார்த்தசாரதி அவர்கள், எழும்பூர்ல நல்லதம்பி அவர்கள். அவர்களுடைய அந்த பொற்காலம் நிச்சயமாக இந்த சென்னை மாநகர்ல 3 இடம் ஜெயிச்சோம். அதுல 2 பேர் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. நிச்சயமாக மீண்டும் சென்னையில் நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் வெகு விரைவில் வருவதற்கு கேப்டன் ஆசீர்வாதமும் தெய்வத்தின் ஆசீர்வாதமும் நமக்கு துணை நிற்கும். அதே போல இன்னைக்கு எத்தனை மாவட்டம் இருந்தாலும் மேற்கு மாவட்டத்தில் நமது மாவட்ட கழக செயலாளர் பழனி அவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றி இங்க அனைவரையும் மிக சிறப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கார். இந்த மேடையிலே எங்களுடன் வீற்றிருக்கும் நமது பகுதி செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், என் மகளிர் அணி சகோதரிகள், எங்களுடைய ஒவ்வொரு பாகங்களில் இருந்து வந்திருக்கும் கேப்டனை தன் உயிர் மூச்சாய் கொண்டுள்ள என் உயிரினும் மேலான என் அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய உங்கள் அத்தனை பேருக்குமே இந்த நேரத்தில் நான் வணக்கம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பொருளாளர் சுதீஷ் அவர்கள் அரசியல் ஆசான்னு சொன்னாங்க. ஒருத்தர ஆசானா பண்ணி பார்த்தசாரதி நல்ல தம்பி, உண்மையில அவர் ஆசானா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏன் இதை சொல்றேன்னா, ரசிகர் மன்ற காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கேப்டனுக்கும் கழகத்திற்கும், இப்போ நான் பொதுச் செயலாளர் இருக்கும்போது எனக்கும் பொருளாளர் சுதீஷ் அவர்களுக்கும் ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி எங்க கூடயே வந்து அவர் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காருன்னா அது வந்து நமது பொதுச் செயலாளராக ரசிகர் மன்றத்தில் இருந்த அண்ணன் ராமு வசந்தன் அவர்களிடம் இருந்து பயிற்சி பெற்றவர்கள் தான் இவங்க எல்லாம். அதே போலதான் நல்ல தம்பி. இங்க என் கண் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற நீங்க எல்லாருமே ரசிகர் மன்ற காலங்கள்ல இருந்து இன்னைக்கு கழகம் தொடங்கி 21வது ஆண்டிலையும் நாம் எல்லாரும் ஒன்னா பயணித்து கொண்டிருக்கிறோம் என்றால் நம் குடும்பத்திற்கு அப்பாற்பட்டு நமது உண்மையான குடும்பமான தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் நம்முடைய உண்மையான குடும்பம் என்று ஒவ்வொருத்தரும் நம்ம நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தமிழ்நாடு முழுக்க நான் போயிட்டு வந்துட்டேன். ஒரே ஒரு விஷயம் இங்க உள்ள வந்தவனே எனக்கு பட்டுச்சு. எண்ணமும் செயலும் ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்வாங்க. அதை தான் இந்த பிரபஞ்சம் கனெக்ட் பண்ணும். இப்ப நம்ம ஒருத்தர் கூட போன்ல பேசுறோம் நினைக்கிறோம் போது
கரெக்டா அவங்களோட போன் கால் வரும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா? இருக்கா? இப்ப நம்ம ஒருத்தரை நினைக்கிறோம் அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு வகையில நம்மளோட கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த உண்மையான அன்பு, அந்த உண்மையான பாசம் இருந்தால் நாம நினைக்கும் போதே அவங்களை நம்மோட கனெக்ட் பண்ணுவாங்க. அதுதான் இந்த பிரபஞ்சம். அந்த வகையில் நான் இப்ப இந்த மேற்கு மாவட்டத்தை பத்தி எல்லா பெருமைகளையும் நான் சொன்னேன். அந்த வகையில உள்ள வந்தவுடனே அங்க கட்டி இருக்கிற சேலையும் இன்னைக்கு நான் கட்டி வந்திருக்கிற சேலையும் ஒன்னாவே இருக்கு. இது தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துக்கும் போன எங்கேயுமே அமையல. எனக்கு தெரியாது நீங்க இதான் பேனர்ல வச்சிருக்கீங்க. இதுதான் நான் சொன்னேன். இதுதான் அந்த ஒருத்தரோட ஒருத்தர் கனெக்ட் பண்ணது, அந்த எண்ணமும் செயலும் ஒன்னாக இணைவதற்கான ஒரு அடையாளமாக அதை நான் பார்க்கிறேன். அங்க உள்ள இருந்து நான் வரும்போதே அதை பார்த்தேன். உண்மையிலேயே நான் வியந்தேன். அந்த அளவு எங்கள் உயிரோடும் உள்ளத்தோடும் ரத்தத்தோடும் மூச்சோடும் கலந்திருக்கின்ற என் அன்பு உடன்பிறப்புகளாகிய உங்கள் அத்தனை பேருக்குமே தலைவருடைய சார்பாக இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கங்களை நான் மீண்டும் மீண்டும் சொல்றது கடமைப்பட்டிருக்கேன். ஜனவரி 9 கடலூர் பாசார்ல நடந்த மக்கள் உரிமை மீட்பு மாநாடுக்கு பிறகு சற்றேறக்குரிய ஒரு மாதம் கழித்து இன்றைக்கு பிப்ரவரி 9 நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம் என்றால் இதுவும் கடவுள் முடிவு செய்த ஒரு டேட் தான். இதுல நாம எதுவுமே நம்ம பிளானோ எதுவுமே கிடையாது. அந்த வகையில் அந்த மாநாடை ஒரு மகத்தான மாநாடாக ஆட்சி காட்டிய ஒட்டுமொத்த பெருமைக்குரியவர்களும் எங்கள் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், கடைகோடியில் இருக்கின்ற தொண்டர்களும் என் மகளிர் அணி சகோதரிகளாகிய உங்களுக்கு தான் அந்த பெருமை நிச்சயம் சேரும் என்பதில் இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு நீங்க எல்லாரும் பாதி பேர் இங்க பார்த்தா வருங்கால நான் உங்களை எல்லாம் நிர்வாகிகள் தொண்டர்கள் இந்த மீட்டிங்ல நான் கூப்பிட விரும்பல. என்னுடைய வருங்கால கவுன்சிலர்களே, என்னுடைய வருங்கால மண்டல பொறுப்பாளர்களே, வருங்கால துணை மேயரா இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு பேசும்போது எனக்கு என்னவோ தெரியல, ஒரு ராஜகலை இன்னைக்கே தெரியுது எனக்கு. கம்பீரமாக எல்லாரும் இன்னைக்கு வெகு விரைவில் நீங்க எல்லாருமே பதவி ஏற்கிற மாதிரி என் கண்ணில் பட்டது. நிச்சயம் நடக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் உறுதியாக சொல்றேன். எங்கள் தொண்டர்களாக நிர்வாகிகளாக இருந்த உங்களை நீங்கெல்லாம் சொல்றீங்க எங்க அண்ணி துணை முதல்வரா வரணும், சட்டசபைக்கு போகணும், என்ன நீங்க உங்க விருப்பத்தை சொல்றீங்க. நான் என் விருப்பத்தை சொல்கிறேன். கேப்டன் எப்போ செயற்குழு பொதுக்குழு கூடி இதே சென்னையில கடைசியாக தலைவரை நீங்க எல்லாம் பார்த்த அந்த தினத்தில் அவரால் முடியலன்னாலும் எந்திரிச்சு என் கையை பிடிச்சு தூக்கி இனிமேல் இந்த கட்சியை உன் கையில ஒப்படைக்கிறேன் என்று தலைவர் சொன்ன அந்த நிமிடத்தில் இருந்து என் வாழ்நாள் முழுவதும் இனி உங்களுக்காக தான் உங்கள் அன்னியார் வாழ்வேன் 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 என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் சொல்றேன். எங்களுக்கு 2 பிள்ளை தான். ஆனா தலைவர் கேப்டன் அவர்களை இந்த கட்சிக்குள்ள நம்பி வந்த என் லட்சக்கணக்கான அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் தான் என் எதிர்காலம், நீங்கள் தான் என் வாழ்க்கை என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 1000 கணைகள் என் மீது வீசப்பட்டாலும் உங்கள் அன்னியார் ஒரு இரும்பு பெண்மணியாக உங்களுக்காக மட்டுமே இனி என் வாழ்நாளில் என் ஒவ்வொரு நிமிடமும் என் செயல், சிந்தனை, சொல் அத்தனையும் எங்களுடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்களாக உங்களுக்காக மட்டும்தான். இதுல எனக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால இன்னைக்கு நாம இப்ப உட்கார்ந்து எல்லா புக்ஸுமே இங்க பார்த்தேன். மிக சிறப்பாக நேர்த்தியாக நமது பகுதி செயலாளர்கள் மிக சிறப்பாக அந்த வேலையை செஞ்சிருக்கீங்க. அதிலும் எஸ்பெஷலி லக்ஷ்மன் அத்தனை பூத்திலுமே 100% எல்லா பூத்தையும் சிறப்பாக அமைத்து கொடுத்திருக்காரு. அவருக்கு தலைமை கழகத்தின் சார்பாக என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். மீதி இருக்கின்ற
பகுதி செயலாளர்கள் ஒரு 50 to 60% முடிச்சிட்டீங்க. BL2 எல்லாரும் முடிச்சிட்டீங்க. நான் சொல்றது பூத், ஒரு பூத்துக்கு 5 பேர், ஒரு 70% முடிச்சிருக்கீங்க. வெகு விரைவில் நீங்களும் அதை 100% முடிச்சு அந்த ஃபைல தலைமை கழகத்தில் என்னிடம் நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அனைவரிடமே கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்ம அத்தனை பேருமே தேர்தலுக்கு இன்னைக்கு தயாராக இருக்கிறோம் என்பதை நாம் காமிக்கிறது தான் இந்த BL2 அண்ட் பூத் கமிட்டி. ஆண்ட கட்சியும் ஆளும் கட்சிக்கும் சமமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளிலும் BL2 முடிச்சு பூத் கமிட்டிகளை அமைத்திருக்கிறார்கள் என்றால் இதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சரித்திரம், வரலாறு எல்லாமே. ஏன்னா இன்னைக்கு கேப்டன் எப்படியோ வழிதான் என் தொண்டர்கள் என்று சொல்ற மாதிரி சொந்த உழைப்பில் உங்களுடைய ரத்தத்தை வியர்வையாக சிந்தி ஒவ்வொரு ரூபாயிலும் இந்த கட்சியை கடைகோடியில் இருக்கிற என் தொண்டர்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களா? உங்கள் அனைவருக்குமே இந்த நேரத்தில் என்னுடைய ராயல் சல்யூட்டை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். தமிழ்நாடு முழுக்க நம்மளுக்கு நிர்வாகிகள் தொண்டர்கள் இருந்தாலும் அடிக்கடி உங்களை தான் நான் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு அண்ணாக்கு பேர் இது போட்டோக்கு போடணும், காமராஜருக்கு போடணும், புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு போடணும், கொடி நாள் அப்படின்னு சொல்லி எல்லா பங்கனுக்கும் அடிக்கடி உங்களை அழைத்து உங்களுடன் இணைந்து அந்த நிகழ்வுகளில் பங்கேற்பதில் உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதனால உங்களுக்கு நிச்சயமா டிஸ்டர்பன்ஸ் நிறைய பண்ணதான் செய்வோம். ஏன்னா நீங்க இன்னைக்கு நம்ம கட்சியும் மேற்கு மாவட்டம், தலைவர் வீடும் நமது மேற்கு மாவட்டம். சோ கண்டிப்பாக உங்களுக்கு பணிகள் மற்ற எல்லா மாவட்டத்தை விட இந்த மேற்கு மாவட்டத்திற்கு நிச்சயமாக இருக்கும் என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம். இப்ப February 12 நம்மளுடைய கொடிநாள் வருகிறது. 26வது ஆண்டு கொடிநாள் விழா தமிழகம் முழுவதும் மிக பிரம்மாண்டமாக இந்த கொடி விழாவை நாம நடத்த இருக்கிறோம். தலைமை கழகத்திலுமே பல்வேறு விதமான நலத்திட்ட உதவிகள், இசை கச்சேரிகள் என்று அந்த நாளை மிக சிறப்பான ஒரு நாளாக தலைமை கழகத்திலே நாம் கொண்டாட இருக்கிறோம். எனவே நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று இப்பவே உங்களுக்கு நான் அழைப்பு விடுகிறேன். தமிழகம் முழுவதும் அந்த நாளை தலைவர் நமக்காக கொடுத்த அந்த ரெட் எல்லோ பிளாக் அந்த புனித கொடியை தமிழகம் முழுவதும் நாம அன்றைக்கு ஏற்றணும் சொல்லி கேட்டுக்கிறேன். இங்க எல்லார் களத்திலையும் நாம் பார்த்த ஒரு டேக் போட்டிருக்கீங்க. அந்த சிம்பல், அதாவது அங்க அம்பத்தூர், மதுரவாயில், விருகம்பாக்கம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கலர், அதாவது பிளாக், எல்லோ, ரெட் டேக் போட்டு எப்படி ஒரு கட்சி இருக்கணும் என்பதற்கு ஒரு அடையாளமாக, ஒரு சிறந்த உதாரணமாக நமது மேற்கு மாவட்டம் இருக்கீங்கன்னா மாவட்ட கழக செயலாளருக்கும், பகுதி செயலாளருக்கும், வட்ட செயலாளருக்கும், கிளை செயலாளர்களுக்கும், பாகங்களுக்கும் எங்களுடைய தொண்டர்கள் தான் அந்த பெருமை போய் சேரும். அதனால ஒரு கட்சி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு உதாரணம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் என்பதற்கு நாம் பல்வேறு முறையில் நம்ம அதை ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். அன்னைக்கு மாநாடுல நம்ம பார்த்தங்க, எல்லாரும் சொன்னாங்க கேப்டன் இருக்கிறப்பதான் நிறைய கிரவுட் வரும், பெருசா மாநாடு வரும், பார்க்கலாம் தலைவர் இல்ல அப்படி ஒன்னும் பெரிய கூட்டம் வராது அப்படின்னு பேசின அத்தனை வாயையும் அடைத்து யாரெல்லாம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துல கேப்டன் தொண்டர்கள் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சுங்க பாருங்க. சொந்தமா வண்டி வச்சு, சொந்தமா உணவு எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் கேப்டனாகவும் லேடி கேப்டன்களுக்குமா அந்த மாநாடு திரள் அரங்கை முழுவதுமாக நிரப்பி கடைசியில 10:10 வரைக்கும் ஒருத்தர் கூட எந்திரிக்காம அத்தனை பேரையும் பிரமிக்க வைத்த ஒரு மாநாடாக நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாநாடை நிரூபித்த அத்தனை கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், என் மகளிர் அணி சகோதரிகளுக்கு hats off to you all. hats off, hats off. இன்னைக்கு எல்லாரும் என்னென்னவோ கொடுத்து கூட கிரவுடு கூட்டு வர முடியாது. 8-8:30 முக்காவாசி சேர் காலி ஆயிருச்சு. நம்ம எல்லா மாநாடுகளையும் பொதுக்கூட்டங்களையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும்.
ஆனா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அந்த கட்டுப்பாட்டுடன் இறுதியாக நாம அந்நியார் பேசி அந்த எல்லா ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் கட்டுக்கோப்பாக இருந்து அந்த மாநாடை சிறப்பித்தது இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட பார்த்து வியந்து இருக்கிறது என்றால் இந்த எல்லா புகழும் நமது கேப்டனுக்கே, இந்த எல்லா புகழும் நமது கேப்டனுக்கே, நமது கேப்டனுக்கு தான் இந்த எல்லா புகழும் அப்படின்னு இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால நாம செய்கின்ற நல்ல விஷயங்கள் இன்னைக்கு மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க. தலைவர் இருந்த போது அவர் பார்க்காத விமர்சனங்களா, தலைவர் இருந்த போது அவர் மீது வீசாத கணைகளா, ஆனா இன்னைக்கு தலைவர் இல்லாத போது அவருடைய பெருமைகளை பேசுறாங்க. கேப்டனுக்கு இணை கேப்டன் தான் மனிதராய் பிறந்து புனிதராய் வாழ்ந்து இன்னைக்கு தெய்வமாக கருடராக நம்மிடையே வலம் வந்து அத்தனை பேரையும் நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் நம் கேப்டன் என்றார். வாழும்போது யாரும் யாரையும் பாராட்ட மாட்டாங்க, யாருமே நல்ல விஷயங்களை ஷேர் பண்ண மாட்டாங்க. இதுதான் மனித இயல்பு. அதனால நான் இதெல்லாம் கண்டுகிறதுல இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு தலைவர் நம்மிடையே ஒப்படைத்த அந்த பணியை ஒரு நிமிடம் கூட வேஸ்ட் பண்ணாம அவர் தலைவர் நம்ம கிட்ட கொடுத்த அந்த பணியை சிரத்தையோடு சீரும் சிறப்புமாக அந்த பணியை நாம் செய்து கழகத்தை நம்பி இருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் தொண்டராக மட்டுமே இல்லாமல் தமிழக அரசு பதவியில் அமர்த்த உங்களை அழகு பார்ப்பதுதான் உங்கள் அண்ணியாக உங்கள் அன்னையாக என்னுடைய கடமை 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 என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். அதனால நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம். நம்ம மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணிக்க வேணாம், டைவர்ட் பண்ண வேணாம். நம்மளோட போக்கஸ் ஒன்னே ஒண்ணுதான். என்னது? கழகத்தினுடைய வெற்றி வெற்றி வெற்றி. இது மட்டுமே ஒரே கோல். இதை மட்டுமே நம்ம போக்கஸ் பண்ணுவோம், அதை மட்டுமே நோக்கி நாம் செயல்படுவோம். நிச்சயம் அதை அடைவோம். இன்னைக்கு இங்க இருக்கீங்க இவ்வளவு பேரு, நீங்க தான் நாளைய கவுன்சிலர்ஸ் என்பதை நான் பெருமையா சொல்றேன். நிச்சயம் நீங்க அரசு பதவியில உட்காரணும். அதுதான் தலைவருடைய கனவு. அதை நிச்சயம் 2026 நிறைவேற்றும் என்று நிச்சயம் நான் கான்பிடென்டாக இருக்கிறேன். அது நிச்சயம் நடக்கும். என்ன அன்னை இன்னும் கூட்டணி அறிவிக்கலையே, எல்லா பக்கம் எங்க பார்த்தாலும் தேமுதிக யார் கூட போகுது, தேமுதிக யாரோட கூட்டணி, தேமுதிக எங்க கூட்டணி. எல்லா தமிழ்நாடு முழுக்க சென்னை கோட்டை முதல் குமரி வரை அத்தனை பேரும் சொல்ற ஒரே வேர்டு இதுதான். நான் என்ன சொல்றேன், என் மாவட்ட செயலாளர், நிர்வாகிகள், தொண்டர்கள், நீங்கள் யாரை விரும்பினீர்களோ அந்த கூட்டணி உறுதியாக இந்த முறை நாம் அமைப்போம் 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 என்பதை இந்த நேரத்தில் உறுதியா அவங்க கிட்ட சொல்றேன். அந்த அறிவிப்பு வரும் பொழுது நீங்க எல்லாம் பெருமைப்படக்கூடிய அளவு, சந்தோஷப்படக்கூடிய அளவு, கொண்டாடக்கூடிய அளவாக தான் அந்த அறிவிப்பு இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக உங்ககிட்ட நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால நீங்க எல்லாரும் ஒரே போக்கஸ். அடுத்து எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், 3 மாசத்துல வர உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்கணும். யார் யாருக்கு வாய்ப்பு கிடைக்குதோ ஒரு நல்ல உதாரணமாக இருந்து இந்த நாட்டின் ஒரு சிறந்த பிரஜைகளாக உங்களை நிரூபிக்கணும். அந்த வெற்றி கனிகளை தலைவருடைய காலடியில நமது கோயிலிலே சமர்ப்பிக்க வேண்டும். அந்த நாள் தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் வெற்றி நாள் என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்றேன். எனவே உங்ககிட்ட சொல்றேன், மேபி பிப்ரவரி எண்ட் வாக்காளருடைய இறுதி பட்டியல் வெளியிட போகிறார்கள். நமக்கு வந்த தகவல். அதே போல மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் தேர்தல் தேதி, மார்ச் 10க்குள்ள தேர்தல் தேதி டிக்ளேர் பண்ண போறாங்க. ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் கட்டாயம் தேர்தல் நிச்சயம் வர இருக்கிறது. இந்தியா முழுக்க இந்தியா முழுவதும் 5 மாநிலங்களிலே தேர்தல் நடக்குது. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அசாம், வெஸ்ட் பெங்கால், இன்னொரு மொத்தம் 5 ஸ்டேட். அதுல முதல் பேஸ், அதாவது முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் தான் நடக்க இருக்கிறது என்பதும்
இன்னைக்கு நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. சோ நம்ம தான் ஃபர்ஸ்ட் ரெடியாக இருக்கணும், அந்த தேர்தலுக்கு நாம் தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க எல்லாத்தையும் நான் கேட்கிறேன். இந்த பூத் கமிட்டி நாம் அமைக்க வேண்டும் என்று சற்றேறக்குரிய ஒரு வருடமாக நம் மாவட்ட செயலாளர்கள், பகுதி, வட்டம் அத்தனை பேர்கிட்டையும் பார்க்கும் போதெல்லாம், ஒவ்வொரு மீட்டிங் போடும் போதெல்லாம் பூத் கமிட்டி அமைச்சாச்சா, எல்லா இடத்துலயும் BL2 முடிச்சிட்டீங்களா என்று தொடர்ந்து கேட்டதின் விளைவு இன்னைக்கு தமிழ்நாடு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பார்த்து ஆச்சரியப்படுது, பிரமிக்குது என்றால் அதற்கு தான் இந்த ஒரு வருடம் நாம பயிற்சி எடுத்து அந்த பூத் கமிட்டிகளை அமைச்சது. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு மிக சிறப்பாக பூத் கமிட்டி அமைச்சு இன்னைக்கு நெஞ்ச நிமித்தி நாங்க தேர்தலுக்கு ரெடி அப்படின்னு சொல்ற ஒரு கட்சியாக இன்னைக்கு தேமுதிக இருக்குன்னா அந்த பெருமைக்குரியவர்கள் நீங்க தான். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், கஷ்டம் நீங்க ஆனா ஃபீல் பண்ணாதீங்க, இப்ப கஷ்டப்படுங்க, ஆனா அதோட நீங்க சட்டமன்றம், உள்ளாட்சி தேர்தல், அடுத்த MP வரைக்கும் உங்களுக்கு எந்த வேலையும் இல்லப்பா, உங்களுக்கு கொடுத்த வேலையை செய்யுங்க 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 என்று சொல்லி 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 இன்னைக்கு அதை நிறைவேற்றி பெருமைக்குரிய என் பிள்ளைகளாக என் முன்னாடி நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா ஒரு அம்மாக்கு இதை விட என்ன பெருமை இருக்கு? குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து 100 out of 100 காமிக்கிறப்போ ஒரு தாய்க்கு என்ன பூரிப்பு இருக்குமோ அது போல இன்னைக்கு மேற்கு மாவட்டத்தில் 100% சிறப்பாக பணியாற்றிய அத்தனை நிர்வாகிகள், தொண்டர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை, தலைவருடைய ஆசீர்வாதத்தை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அதனால கெட் ரெடி ஃபார் எலெக்ஷன், எனி டைம் அந்த அறிவிப்புகள் வரும். அதற்கு முன்னாடி நிச்சயம் நீங்க விரும்பிய ஒரு கூட்டணியை இதே தலைமை அலுவலகத்தில் பத்திரிகையாளர்களை அழைத்து உங்கள் அனைவரையும் அழைத்து நிச்சயமாக நாம் மிக பிரம்மாண்டமாக அதை அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல பெருமைப்படுகிறேன். எனவே மேடையில் இருக்கிறவங்க எவ்வளவு பேர் மீண்டும் MLA வரப்போறாங்க, கேப்டன் முடிவு செய்வார். ஏன் கண் முன்னாடி இருக்கிற நீங்கள் எத்தனை பேர் கவுன்சிலராக வருவீர்கள் என்பதையும் தலைவர் நிச்சயம் டிசைட் பண்ணி ஆசீர்வாதம் தருவார். எனவே நாம் தேர்தலுக்கு தயாராக இருப்போம், இந்த தேர்தல் வெற்றியை தலைவருக்கு சமர்ப்பிப்போம் என்று உங்க எல்லாருக்குமே சொல்லி உங்கள் அத்தனை பேரையுமே சந்தித்ததிலே மகிழ்ச்சி. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஆலோசனை கூட்டம் இல்லை, ஒரு வெற்றி விழா கூட்டமாக தான் இந்த கூட்டத்தை நான் பார்க்கிறேன். அந்த அளவு கம்பீரமாக தலைவர் எங்குமே போல நம்ம கிட்ட தான், நம்மளோட தான் இருக்கிறார். அதை நம்புங்க, உணர்வுல, மூச்சுல, நம் ரத்தத்துல கேப்டன் நம்ம கிட்ட தான் இருக்கார். அவர் ஒரு கேப்டன் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு லட்சக்கணக்கான கேப்டன்களை உருவாக்கிட்டு போயிருக்கிறார். கரை வெட்டி கட்டி துண்டு போட்டு கம்பீரமா என் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் எல்லாமே கேப்டனுடைய மறு உருவங்களாக தான் நான் பார்க்கிறேன். அதே போல எல்லோ சாரி கட்டி என் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற மங்களகரமா என் தாய் குலங்கள், நீங்க தான் லேடி கேப்டன்ஸ். ஒரு பெஸ்ட் ரோல் மாடலாக இந்த நாட்டுக்கும் குடும்பத்திற்கும் ஒரு சிறந்த உதாரணமாக நீங்க இருந்து நாம் அனைவரும் சேர்ந்து தலைவருடைய கனவு லட்சியத்தை வென்றெடுப்போம் என்று இந்த நேரத்தில் நாம் உறுதிமொழி எடுப்போம். ஒன்னே ஒன்னு நான் சொல்ல திருப்பி சொல்லுங்க, வாழ்க வாழ்க வாழ்கவே, கேப்டன் புகழ் வாங்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வாழ்கவே, வெல்க வெல்க வெல்கவே, நமது முரசு வெல்கவே. எனவே இதை சொல்றோம், உறுதிமொழி எடுத்திருக்கோம். நிச்சயம் நல்ல விஷயங்கள் வெகு விரைவில் நடக்கும் என்பதை சொல்லி இங்க வந்திருக்கிற அனைவருக்கும் தலைவர் சார்பாக, கட்சி சார்பாக என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுட்டு, உங்கள் அனைவருக்கும் உணவு இருக்கிறது, தவறாமல் தலைவரை தேடி வந்தவர்கள் வயிறார உணவறிந்து சந்தோஷமா போகணும், பத்திரமா வீடு போய் சேருங்க. நாளை 12ஆம் தேதி உங்கள் அனைவரையும் நான் தலைமை அலுவலகத்தில் சந்திக்கிறேன் என்று சொல்லி, யார் புகைப்படம் எடுக்கணும் அவங்க மட்டும் வாங்க. எல்லாரும் நீங்க டெய்லி என்ன பாக்குறீங்க, ஆபீஸ்ல எடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க, எடுக்காதவர்கள் மட்டும் வரலாம் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இல்ல இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்று கூறி நமது முரசு வெற்றி முரசாக கொட்ட வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.